السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى شيخي وسندي وسيدي ومرشدي وهادي إلى الحق الشهودي شاه فيزي دام الله فيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين أما بعد. அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு தாலீமுல் முத்தஅல்லிம் தரீகத் தஅல்லும் என்ற கிதாபை பார்த்து வருகிறோம். கடைசியா 20ஆம் பக்கத்துல அந்நியத்து ஃபி ஹாலி தஅல்லும் அப்படின்ற தலைப்புல 20ஆவது பக்கம் வரைக்கும் அந்த கவிதையை கடைசியா பார்த்துறணும். ஹியத் துன்யா அகல்லு மினல் கலீல் வஆஷிகுஹா அதல்லு மினத் தலீல் அந்த கவிதையை பார்த்துறணும். இப்ப அடுத்து கவனிங்க. 21ஆம் பக்கம் ஸ்டார்டிங். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயம்பகி லி அஹ்லில் இல்மி இல்ம் உடையவர்களுக்கு கட்டாயமாகும் அல்லாஹ் எதில்ல நஃப்ஸஹு அவர்களுடைய நஃப்ஸை கேவலப்படுத்தாமல் இருப்பது. அவர்களுடைய நஃப்ஸை தல்லனா கேவலப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். அவங்க நஃப்ஸை அவர்களை கேவலப்படுத்தாமல் இருப்பது. அவங்க நஃப்ஸைனா என்ன? அவங்களையே நஃப்ஸை கொண்ட நோக்கம் அவர்கள்தான். அவர்களுடைய நஃப்ஸை அதாவது அவர்களை கேவலப்படுத்தாமல் இருப்பது அவசியமாகும். ஆசைப்படக்கூடாததிலே ஆசை வைப்பதை கொண்டு அவர்களுடைய நஃப்ஸை கேவலப்படுத்தாமல் இருப்பது இல்ம் உடையவர்களுக்கு கட்டாயமாகும். ஆசை வைக்க கூடாததிலே ஆசை வைப்பதை கொண்டு அவருடைய நஃப்ஸை கேவலப்படுத்தாமல் இருப்பது இல்ம் உடையவர்களுக்கு கட்டாயமாகும். ஆசை வைக்க கூடாததிலே ஆசை வைப்பதுனா என்ன? இல்ம் உடையவர்கள் சில விஷயங்கள்ல ஆசை வைக்க கூடாது. இல்ம் உடையவர்கள், கல்வி உடையவர்கள், குர்ஆன் ஹதீஸினுடைய இல்ம் உடையவர்கள் எதை பார்த்து ஆசைப்படக்கூடாது? எதில் ஆசை வைக்க கூடாது? துனியாவை பார்த்து ஆசைப்படக்கூடாது. காசு பணத்தை பார்த்து ஆசைப்படக்கூடாது. உலகத்தினுடைய கல்வியை பார்த்து ஆசைப்படக்கூடாது. உலகத்தினுடைய இந்த சுகத்தை பார்த்து ஆசைப்படக்கூடாது. இப்ப ஆசைப்படாததுல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆசைப்பட்டு அவன் யாரை கேவலப்படுத்திக்க கூடாது? தன்னை கேவலப்படுத்திக்க கூடாது. தன்னை உள்ள இல்மை கேவலப்படுத்திடக்கூடாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ஷேഖநாயகம் சொல்லுவாங்க, எவனிடத்திலே குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மு வந்து விட்டதோ அதற்கு பின்னால் அவன் இந்த உலகத்தை பெரியதாக நினைத்தால், இந்த உலகத்தை ஆசைப்பட்டு விட்டால், அவன் படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் அவன் கேவலப்படுத்தி விட்டான். யாரிடத்திலே குர்ஆனும் ஹதீஸும் வந்த பிறகு இன்னொரு ஒரு சுகத்தை பார்த்து உலகத்தை பார்த்து அவன் ஆசைப்படுகிறானோ அவன் எதை கேவலப்படுத்தி விட்டான்? குர்ஆன் ஹதீஸை கேவலப்படுத்தினான். ஒருத்தனுக்கு ஒரு மனைவி கல்யாணம் முடிச்சு, ஒருத்தனுக்கு அல்ல ஒரு சாலிகான மனைவி, அழகான மனைவியை கொடுத்துட்டான். அழகான மனைவிய கொடுத்துட்டான். இப்ப அவன் இன்னொரு பொண்ணை பார்க்கறான், இன்னொரு பொம்பளைய பார்க்கறான், இன்னொரு பொம்பளைய பார்க்கறான். அழகா இருக்காளே, மூக்கு முழியுமா இருக்கிறாளேன்னு பார்க்கறான். இவன் யாரை கேவலப்படுத்துறான்? தான் பொண்டாட்டியை கேவலப்படுத்துறான். உன் வீட்டுல உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறாளே, அழகானவ, இவளை விட அவ அழகானவ, உனக்கு ஹலால் இவ பாக்குறது, இவள்கிட்ட பேசுறது ஹலால், இவளை பாக்குறது ஹலால், அழகா இருக்கிறான், சாலியான மனைவியா இருக்கிறான், அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அவளை விட்டுவிட்டு ஏதோ ஒருத்திய பாக்குற, மூக்கு முழியுமா இருக்கிறான்னு நல்லா பாக்குற. இது உன் மனைவிக்கு தெரிஞ்ச வேணா நினைப்பா, நம்மளை விட்டுட்டு அங்க போயிட்டானே, நம்மளை கேவலப்படுத்திட்டானே இவன், அப்படிதான் நினைப்பா. நம்மளையே கேவலப்படுத்து. இப்போ உதாரணமா உங்களுக்கு ஒரு புள்ள இருக்குதுப்பா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு 10 வயசு ஆகுது. அந்த புள்ள உங்கள்கிட்ட வந்து சாப்பாடை கேட்காம பக்கத்து கிளாஸ் பையனுடைய அத்தாட்ட போய் கேட்குது சாப்பாடை. அப்ப உங்க பையன் யாரை கேவலப்படுத்திட்டான்னு அர்த்தம்? உங்க தகப்பனாகிய உங்களை கேவலப்படுத்திட்டான்னு அர்த்தம். குத்துகள் மாதிரி நான் இருக்கேன், உன் தகப்பேன் உசுரோட தான் இருக்கேன், செத்தா போயிட்டா இருக்கதானே செய்யறேன், ஏன் இன்னொருத்தவன்ட்ட போனேன் கேட்பாங்களா இல்லையா? எந்த தந்தையா இருந்தாலும் வருத்தப்படுவாங்களா இல்லையா? தன்னை கேவலப்படுத்தினதானே அர்த்தம். அதே மாதிரியேதான் குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மு அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த காரு, பங்களா, இந்த வீடு, மாளிகை இதையெல்லாம் பார்த்து நீ ஆசைப்பட்டனா நீ எதை கேவலப்படுத்துற? எதை கேவலப்படுத்துற? குர்ஆன் ஹதீஸை கேவலப்படுத்துற. இந்த இல்மு வந்ததுக்கு பிறகு எதுவுமே உனக்கு பெருசா தெரியக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம்
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த குர்ஆனினுடைய வார்த்தைகள் உனது நாவிலே வந்ததற்கு பிறகு, இந்த குர்ஆனினுடைய வசனங்கள் உன் உள்ளத்திலே வந்ததற்கு பிறகு பல லட்சங்கள் பல கோடிகளின் பக்கம் உன் கவனம் திரும்பினால் இந்த குர்ஆனினுடைய மதிப்பை நீ கெடுத்து விட்டாய்ன்னு அர்த்தம். குர்ஆனினுடைய அந்தஸ்தை நீ விளங்கலன்னு அர்த்தம். அம்பானி கிட்ட, எலான் மஸ்க் கிட்ட லட்ச கோடி கோடி இருக்கட்டும், பல லட்ச கோடி கோடி இருக்கட்டும், அது பெருசா? இப்ப நம்ம ஓதுறவே 2 சூரா, இது பெருசா? அதை ஒரு தராசிலே இதை ஒரு தராசிலே வைத்தால் எது கனமா இருக்கும்? அவனுடைய 1000 கோடி ஒரு தராசில இருக்கட்டும், 1000 கோடி தங்க ஒரு தராசில இருக்கட்டும், இந்த அல்ஹம்து சூரா இன்னொரு தராசில இருந்தா எது கனமா இருக்கும்? அல்ஹம்து சூரா தான் கனமா இருக்கும். ஓதும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறப்பே, எனக்கு நீ அதை கொடுக்காம இதை கொடுத்துட்டே அல்லா, எனக்கு அதை கொடுக்காம இதை கொடுத்துட்டே அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு நீ அதை கொடுத்திருந்தா நான் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன் அல்லா, இதை கொடுத்துட்டியே ரொம்ப சந்தோஷம். இமாம் படிக்கிறாங்க, ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா. ஜப்பாராகிய அல்லாஹ் எங்களுக்கு பங்கு வைத்ததை நாங்கள் பொருந்திக் கொண்டோம். ஜப்பாராகிய அல்லாஹ், டக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் எங்களுக்கு பங்கு வைத்ததை நாங்கள் பொருந்திக் கொண்டோம். லனா இல்முன் வலில் அதாஇ மாலுன், எங்களுக்கு இல்மை பங்கு வைத்தார், அயோக்கியர்களுக்கு செல்வத்தை பங்கு வைத்தார். லனா இல்முன் வலில் அதாஇ மாலுன், லனா இல்முன் வலில் அதாஇ எதிரிகளுக்கு, அதுவனுடைய பன்மை அதா, எதிரிகளுக்கு மாலுன் செல்வத்தை பங்கு வைத்தார். உனக்கு லட்சம் இருக்கட்டும், கோடி இருக்கட்டும், தங்கம் இருக்கட்டும், 1000 வீடு இருக்கட்டும், எங்க கிட்ட இல்மு இருக்கு, இல்முல் குர்ஆன், இல்முல் ஹதீஸ் இருக்கு, அல்ஹம்து சூரா இருக்கு, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்கு, குல் அஊது பிரப்பின் நாஸ் இருக்கு எங்க கிட்ட, குல் அஊது பிரப்பில் ஃபலக் இருக்கு எங்க கிட்ட. உங்ககிட்ட பெரிய மருத்துவ மெடிக்கல் இருக்கலாம், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், எங்க கிட்ட குல் அஊது பிரப்பின் நாஸ் இருக்கு, அல்ஹம்து சூரா இருக்கு. அல்ஹம்து சூரால எல்லா வியாதிகளுக்கும் ஷிஃபா அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அவன்கிட்ட பல மெடிக்கல் இருக்கட்டும், பல ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், அவனுக்கு சொந்தமா எங்க கிட்ட அல்ஹம்து சூரா இருக்கு. அதை விட சிறந்த ஹாஸ்பிட்டல் இல்ல உலகத்துல, அதை விட சிறந்த மருத்துவர் இந்த அகில உலகில் யாரும் இல்லை. அது எங்க கிட்ட இருக்கு, போடா அப்படின்னு நம்ம சொல்லி ஆசைப்படக்கூடாது. அப்ப ஆசைப்படக்கூடாததிலே ஆசை வைப்பதை கொண்டு தன் நஃப்ஸை கேவலப்படுத்தாமல் இருப்பது இல்ம் உடையவர்களுக்கு கட்டாயமாகும். அதாவது இந்த வாவுடைய கொண்டு போய் ஆள வைக்கணும். மேலும் தவிர்த்து கொள்வது, மேலும் இந்த இல்ம் உடையவர்களுக்கு எது கட்டாயமாகும்? முதல்ல தன் நஃப்ஸை கேவலப்படுத்தாம இருக்கணும், தன்னை அசிங்கப்படுத்திக்காம இருக்கணும். இரண்டாவது என்ன சொல்றாங்க? லால தூபச்சா அண்ணு மீண்டு வரும். அவன் தவிர்ந்து கொள்வது கட்டாயமாகும். எதை விட்டும்? அம்மா ஃபீஹி எதிரே இருக்குமோ அந்த ஒன்றை விட்டும். மதல்லத்துல் இல்ம் வ அஹ்லிஹி, இல்முக்கும் இல்ம் உடையவர்களுக்கும் கேவலம் எதிரே இருக்குமோ அந்த ஒன்றை விட்டும் தவிர்ந்து கொள்வது இல்ம் உடையவர்களுக்கு கட்டாயமாகும். எதிலே இருக்குமோ அந்த ஒன்றை விட்டும் தவிர்ந்து கொள்வது. எதிலே மதல்லத்துல் இல்ம், இல்முடைய கேவலமும், அகலிஹி இல்ம் உடையவர்களுக்கு கேவலமும் எதிலே இருக்குமோ அந்த ஒன்றை விட்டும் தவிர்த்து கொள்வது இல்ம் உடையவர்களுக்கு கட்டாயமாகும். ஒருத்தர் இல்ம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? அதை அசிங்கப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது. கேட்பாங்களா, என்னடா ஜிப்பா தொப்பி போட்டுக்கிட்டு சினிமா போஸ்டர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, ஜிப்பா போட்டுக்கிட்டு தெருவில் வந்து
இப்போ தெருவில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் கேட்பாங்களா இல்லையா? அப்ப எதுவெல்லாம் இல்முக்கு ஒரு அசிங்கமோ, இல்மு உடையவர்களுக்கு அசிங்கமோ அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா என் பிள்ளையா இருந்துக்கிட்டு அவன்கிட்ட போய் கேட்கிறேன் அப்படி சொல்லுமா இல்லையா? அது கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி தானே. அது போல இல்மு வந்துட்டுன்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பேண ஆரம்பிக்கணும். இல்மு வந்துடுச்சுன்னு சொன்னா தம்பி கவனிங்க, இல்மு வந்துடுச்சுன்னா ஒரு சில விஷயங்களை பேணும். 5 வேளை தொழுகிறது, டிஷர்ட்டு கேப் போடுறது, டிஷர்ட்டு கேப் போடுறது, இதெல்லாம் இல்முக்கும் அசிங்கம், இல்மு உடையவர்களுக்கு அசிங்கம். அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். கேப் போடுறது, கழுத்துல செயின், கையில வளையல் மாதிரி காப்பு போடுறாங்களா, அது வளையல். ரசூலா சொன்னாங்க, லஅனல் அல்லாஹ் சபிப்பானாக ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஆண்களை அல்லாஹ் சபிப்பானாகன்னு சொல்லுவாங்க. நீ பொம்பளைங்க மாதிரியே வளையல் போடுறாங்க, பொம்பளைங்க மாதிரியே கழுத்துல செயின் போடுறாங்க, பொம்பளைங்க மாதிரியே காதலை தோடு மாட்டிக்கிறாங்க, பொம்பளைங்க மாதிரியே காதலை தோடு மாட்டிக்கிறாங்க. இன்னொரு படி மேல போய் பொம்பளைங்க மாதிரியே குலுசு மாட்டிக்கிறாங்க, பொம்பளைங்க மாதிரியே பொம்பளை மாதிரியே இடுப்புல ஒரு இது கட்டிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. பொம்பளை மாதிரியே எல்லாம் பண்ணிக்கிறாங்க, பொம்பளை மாதிரியே முழுன்னு ஷேவிங் பண்ணிக்கிறாங்க, முழுன்னு ஷேவிங் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் அவர்களை சபிப்பானாகன்னு சொன்னாங்க. எத்தனையோ பெற்றோர்களே தன் பிள்ளைகளுக்கு வளையல வந்த காப்பையும் கழுத்துல செயினையும் மாட்டி விடுறாங்க. எந்த பிள்ளைங்க எந்த கழுத்துல பார்த்தாலும் செயின் இருக்கு. இது இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதித்ததா? இது இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குதா? ஒரு முஸ்லீம் அப்படி போடலாமா? அல்லாஹ் ரசூல் தடுத்தது. குறிப்பாக இல்முடையவர்கள் அதை செய்யக்கூடாது. மற்ற முஸ்லீம்கள் செய்கிறார்களோ இல்லையோ அது ஹராம் தான். ஆனா இல்முடையவர்கள் இன்னும் உஷாரா இருக்கும். ஜிப்பா போட்டுட்டோம், தொப்பி போட்டுட்டோம், கைலி கட்டிட்டோம், நம்ம ஒரு ஓதர புள்ள அப்படின்னாக்க என்ன செய்யக்கூடாது? பாருங்க கிருபையில நமக்கு என்கிட்ட வாட்ச் இருக்கு, நான் வாட்ச் கூட போட விரும்புறது இல்லை. வாட்ச் போடலாம், தப்பு கிடையாது, போடலாம், தாராளமா போடலாம், தப்பு கிடையாது. ஆனா அதை கூட விரும்புறது இல்லை. சர்க்காரும் அப்படிதான். மோதிரம் போடுறது, கழுத்துல மோதிரம் போடுறது கூட சர்க்கார் விரும்ப மாட்டாங்க. சர்க்காருக்கு எத்தனை மோதிரம் நினைச்சாங்கன்னா 1000 மோதிரம் வந்து நிற்கும் முன்னாடி, தங்கம் வெள்ளி மோதிரம் வந்து நிற்கும். ஆனா சர்க்கார் அதெல்லாம் விரும்புறதே இல்லை. கையில எந்த மோதிரமே இருக்காது சர்க்காருக்கு, நான் பார்த்த வரைக்கும் கையில எந்த மோதிரமுமே இருக்காது. மோதிரம் போடலாம், அது சுன்னத்து. சொல்ல வெள்ளி மோதிரம் ஒன்று அணிஞ்சிருப்பாங்க, அதுல லாயில அந்த முத்திரை இருக்கும். ஏதாச்சும் கடிதம் லெட்டர் எழுதுனாங்கன்னா அதை வச்சுதான் ஸ்டாம்ப் குத்துவாங்க. சொல்ல மாட்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா மோதிரம் போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு கழுத்துல செயின் போடுறது, கையில காப்பு மாட்டுறது, தலையில கேப் போட்டுக்கிறது, கலர் கலரா டிஷர்ட் போடுறது. ஓத வந்துட்டோமா, பனியன் ஒயிட் பனியன் தான் போடணும், ஒயிட் பனியன் போடணும், அல்லது கை வச்ச பனியன் போடணும். வெள்ளை பனியன் சர்க்கார் இப்ப நாம கலர் பனியன் போடுறோம், கை வச்ச பனியனா போடுறோம். சர்க்கார் அவங்க மகனார்களுக்கு கலர் பனியன் வாங்கி கொடுப்பாங்க, கை வச்ச பனியன் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா சர்க்கார் வெள்ளை பனியன் தான் போடுவாங்க, ஒயிட் பனியன் தான் போடுவாங்க, கை வச்ச பனியன் தான். கை இல்லாத பனியன் போடுறது, டிஷர்ட் போடுறது, அது ஓதர பிள்ளைக்கு இல்முடையவர்களுக்கு அது அழகு கிடையாது. இப்போ ஓதர பிள்ளை அப்படி போடலாமான்னு வாங்க எங்க உஸ்தாத். பேண்ட் போடுறது, பைஜாமா போடலாம், பேண்ட் போடுறது, அதெல்லாம் ஓதர பிள்ளைக்கு அழகு கிடையாது. இல்முடையவர்களுக்கு அது அழகு கிடையாது. அது ஹலாலாக இருந்தாலும், பேண்ட் போடுறது ஹலாலாக இருந்தாலும், டிஷர்ட் போடுறது ஹலாலாக இருந்தாலும் அதெல்லாம் ஹலால் தான், மார்க் அனுமதித்தது தான். ஆனா இல்முடையவர்களுக்கு அது அழகு இல்லைன்னு சொல்ல வர. இல்முடையவர்களுக்கு தெருவில் நின்று சாப்பிடுறது ஹலால் தான், தெருவில் நின்று சாப்பிடுறது ஹலால் தான். ஆனா இல்முடையவர்களுக்கு அது அழகு கிடையாது. அது யூரசு நிசியான், மறதியை வாரிசாக்கும்னு சொல்றாங்க. தெருவில் நின்று சாப்பிடுறது மறதியை கொண்டு வந்துருவோம். அதனால தெருவில் போகும்போது ரோட்டு கடை நின்று, ஒரு ஹோட்டல்ல உள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. தெருவில் நின்றுக்கிட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி சாப்பிடுறது அந்த இல்முடையவர்களுக்கு மறதியை ஏற்படுத்தும் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டர் நின்று பாக்குறது, சினிமா தியேட்டருக்கு போறது, கூத்து கும்மாளமா இருக்கிற இடத்துல ஜிப்பா தொப்பி போட்டுக்கிட்டு நடந்து போறது, அந்த சைடே போகக்கூடாது. அந்த இல்முடையவர்கள் அந்த இல்மை பாதுகாக்கக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யணும். அதற்கு எதிர் மாற்றமான செயல்களை செய்யக்கூடாது. சொல்றது புரியுதா? அடுத்து சொல்றாங்க, பணிவுள்ளவனாக, பணிவானவனாக ஆகியிருக்க வேண்டும். பணிவுனா என்ன? பைன தக்கப்புரி வல் மதல்லதி, பெருமை இருக்கும் சிறுமை இருக்கும் மத்தியிலே உள்ள ஒன்றாக இருக்கும். அதாவது சொல்றாங்க பாருங்களேன், தன்னை ஓவரா தாழ்த்திக்கவும் கூட. சில பேர் எங்க மானம் தொழுகுவாங்க, நாமெல்லாம் தொழுகை பள்ளிவாசலுக்கு போக நம்மளுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு. என் வாப்பா சர்க்கார்ட்ட, நாங்கெல்லாம் பாவி, நீங்க எல்லாம் போங்க சர்க்கார் கிட்ட சேர்த்த, நாங்கெல்லாம் எதுக்கு? சரி,
சாப்பிட போலாம். அப்ப சொல்லலாம்ல, நாங்கெல்லாம் பாவி, நாங்க எதுக்கு பட்னியோட கடந்துக்கிறோம், நாங்க எதுக்கு அப்ப சொல்ல மாட்டோம். அப்ப சொல்ல வாயில வாரத்தை வராது. வாங்க புராணத்தோடனா எனக்கு தகுதி இருக்கா, என் கைக்கு புராணத்தோடனா என் கைக்கு தகுதி இருக்கா. சினிமா தியேட்டருக்கு போகலாம் அப்ப சொல்லுவானா, சினிமா தியேட்டருக்கு நானா போவேன் அப்ப சொல்லலாம். அப்ப வாயில வராது. புராணத்தோடதுக்கு மட்டும் நானா தகுதி இல்லாதவன், வாங்க ஷேர்ட்ட போனாங்க, ஆனா தகுதி இல்லாதவன், வாங்க பள்ளியாசலுக்கு போனாங்க, ஆனா பாவி அயோக்கிய நினைனா எல்லாம் ஏத்துக்க மாட்டான். இதுக்கு பேர் படிவு கிடையாது. இதுக்கு பேர் இதுக்கு பேர் என்ன சொல்றது, இது மாற்றமான பணிவு, தவறான பணிவு. சரியான பணிவு என்ன தெரியுமா? அடுத்தவர்களை விட தன்னை மட்டமாக பார்ப்பது. அடுத்தவர்களை விட தன்னை மட்டமாக பார்ப்பது. நான் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒண்ணுமே இல்லை, ரசூலுக்கு முன்னால் நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாரையும் விட பாவி நான் தான், ஆனா அப்படின்றதுக்காக என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை ஓதாம இருக்கிறது, தொலைதல் போகாம இருக்கிறது, அதுக்கு பேர் நான் பணிவு கிடையாது. அதுக்கு பேரு தவறான பொய் பணிவு. அதுக்கு பேரு பொய் பணிவு. உண்மையான பணிவு என்ன? குர்ஆன் ஓதணும், ஹதீஸ் படிக்கணும், தொழுகணும். போனாலும் ஆனா மனசுல தகுதி இல்லாத என்னை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறீர்கள் அப்படின்னு நினைச்சு அதை அமல் செய்யும். அழிவது இல்லை, ஹதீஸ்ல வருது. அழிவது இல்லா வாங்க சொல்லப்பட்டுச்சுன்னா பிள்ளையாசலுக்கு வருவாங்க. பிள்ளையாசல் பாங்குடைய சவுண்டு கேட்டுச்சுன்னா அவங்க முகம் மஞ்சளிச்சு போயிடும். முகம் மஞ்சளித்து போயிடும். மஞ்சளித்து போயிடும், பயத்துல அப்படியே முகமெல்லாம் வேத்து விருவுக்கும்ல, அந்த மாதிரி அழிவது இல்லாம ஆயிரும். பிள்ளையாசல் வாசல்ல போய் நிற்பாங்களாம். அப்படியே அவன் முகம்லாம் அப்படியே மஞ்சளித்து போய் முகம்லாம் அப்படியே வேத்து விருவுத்து நிற்பாங்களாம். பிள்ளையாசலுக்குள்ள போகும்போது சொல்லுவாங்களாம், இலாஹி அபுதுகல் ஆசி அதாகா, என்னுடைய இலாஹே பாவியான உன்னுடைய அடியான் உன்னிடத்துல வந்திருக்கேன் அல்லா. முக்கிர்ரன் பிஸ்ஸுனூபி வகது தஆகா, பாவங்களை ஒத்துக்கொண்டவனாகவும் உன்னை அழைத்தவனாகவும் உன்னிடத்துல வந்திருக்கிறேன் அல்லா அப்படின்னு அழுதுகிட்டே பிள்ளையாசலுக்குள்ள நுழைஞ்சு தொழுவாங்க. வெளியே நின்று பாடிட்டாடி தொழுகாம போயிட மாட்டாங்க. உள்ள நுழைஞ்சு அல்லாட்ட தொழுதுட்டு வருவாங்க. ஆனா வெளியே நிற்கும் போது அழுதுகிட்டே போவாங்க. பாவி அயோக்கியன நீ உள்ள உரியா இல்லா, அயோக்கியன நீ உள்ள உரியா இல்ல, பாவிய உள்ள உரியா இல்லான்னு யாரு? அழிறது எல்லாம். எவ்வளவு பெரிய சஹாபி, ஜலீலுக்கு பதிலான சஹாபி அவங்க, பெருமானாருடைய மருமகனார். இன்னி ரசூலா சொன்னாங்க, யாரை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிப்பார்களோ அவனுடைய கையிலே தான் இந்த கொடியை நான் கொடுப்பேன் அப்படின்னு நாங்க ரசூலா. அடுத்த நாள் அந்த கொடி அழிறது எல்லா கையில தான் கொடுத்தாங்க. அல்லாஹ்வாலும் ரசூலாலும் நேசிக்கப்படுவதாக சர்டிபிகேட்டை பெற்ற சஹாபியினுடைய பணிவை பாருங்க. அல்லாஹ்வாலும் ரசூலாலும் நேசிக்கப்பட்ட, அப்படி சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபியினுடைய பணிவு. நம்மளுக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்கல. நம்ம அத்தா அம்மா கூட நம்மளுக்கு நல்லவேன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம உஸ்தாத கூட நம்மளுக்கு நல்லவேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நாமோ ஆனா நல்லவன் யாரோ சர்டிபிகேட், அல்லாவே நம்மளை நேரில் பார்த்து நீ தான்ப்பா அவுளியா நம்மளுடைய சொன்ன மாதிரி பயப்படாம வாழ்றோம், பணிவு இல்லாம வாழ்றோம். அவங்களுடைய பணிவு எங்க இருக்கு? நம்மளுடைய பணிவு. அதான் சொல்றாங்க, பெருமையும் அடிக்கக்கூடாது, ஓவரா சிறுமையும் செய்யக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல தான் பணிவு. ஒரு ஐப்பத்து கதாலிக்க, பத்தினித்தனமும் கதாலிக்க பணிவை போன்றுதான். தாலிக்க இவைகளை அறியப்படும். கிதாபில் அஹ்லாக், அஹ்லாக் என்ற கிதாபுகளில் இதை பற்றி இன்னும் தெளிவாக அறியப்படும். ஐப்பத்துனா பத்தினித்தனம். பத்தினித்தனம்னா என்ன? யாரிடத்திலும் தேவையாகாமல் இருப்பது. இஃபத்துனா யாரிடத்திலும் தேவை, பத்தினித்தனம் யாரிடத்திலும் தேவையாகாமல் இருப்பது. அன்ஷது ஷேகுல் இமாமுல் அஜல்லுல் உஸ்தாத் அஷேக் இமாமுல் அஜல் உஸ்தாத் ருகுனுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தூணாகிய உஸ்தாதுல் இமாம் ஷேக் அவர்கள் கவிதை பாடினார்கள். அல் மஅரூஃப், இவர்கள் அறியப்படுவார்கள் பில் அதீபில் முக்தார், அதீபுல் முக்தார் என்று இவர்கள் அழைக்கப்படுவார்கள். அதீபுல் முக்தார் என்று இவர்கள் அறியப்படுவார்கள். அந்த மாதிரி ஒரு இமாம் படிக்கிறாங்க. ஷாரல் நப்சி அவர்களுடைய ஒரு கவிதையாக படிக்கிறார்கள். இன்ன தவாதுஅ மின் ஹிசாலில் முத்தகீன், இன்ன தவாதுஅ மின் ஹிசாலில் முத்தகீன் وبه التقي إلى المعاني يرتقي. நிச்சயமாக பணிவாகிறது மின் ஹிசாலில் முத்தகி, இறையச்சம் உடையவர்களுடைய விஷயங்களில் இருந்தும் இருக்கும். முத்தகின இறையச்சம் உடையவர்கள், ஹிசால்னா தன்மைகள், இறையச்சம் உடையவர்களுடைய தன்மைகளில் இருந்தும் இருக்கும்.
மேலும் இதை கொண்டுதான் ஒரு தக்வா உடையவன் இதழ் மகாலி உயர்வுகளின் பக்கம் இருத்தகி ஏறுவான். இருத்தக்கான படிக்கட்டுல இருந்து வருவான். இருத்தக்கான என்ன? படிக்கட்டுல ஒரு படிக்கட்டா ஏறுறது. இதழ் மகாலி ஒரு முத்தகி இந்த தவாவுகளை கொண்டுதான் என்ன செய்வான்? உயர்ந்த படித்தரத்தை அடைவான். இது வந்து என்ன சொல்ல வராங்க? பணிவு இருக்கதான் அவன்கிட்ட என்ன கூடுங்க, அவன் உயர்ந்த அந்தஸ்து அடைய முடியும். அவன் தன்னை கீழே நினைச்சுக்கதான் அவன் உயர்ந்த அந்தஸ்து அடைய முடியும். ஒமினல் அஜாஇபி உஜபுன் ஆச்சரியங்களிலிருந்தும் இருக்கிறது. உஜபுன் ஆச்சரியமாகிறது. ஒமினல் அஜாஇபி அப்படின்றது முப்தா முஅஹர் முகத்தம். உஜபுன் என்பது முப்தா முஅஹர். ஆச்சரியமாகிறது. பல ஆச்சரியங்களிலிருந்தும் இருக்கிறது. என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, மன் ஹுவ ஜாஹிலுன் ஃபி ஹாலிஹி, எவன் தன்னுடைய நிலையிலே ஜாகிலாக இருக்கிறானோ அவனாகிறவன், அஹுவ ஸஈது அம் ஷகீயு, அவன் ஸ்ரீதேவியா மூதேவியான்னு தெரியாது, ஆனா தன்னை பெரிய ஆள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஸ்ரீதேவியா மூதேவியான்னு தெரியாது, அந்த ஜாகிலு தன்னை பெரிய ஆள் மாதிரி நினைக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க நல்லவங்க, ஸ்ரீதேவிங்க, தக்வா உள்ளவங்க, உதாரணமா அழிறது இல்லா, அவங்க பணிவா இருக்கிறாங்க. ஆனா ஜாகில் ஒரு மடையன், என்னை போன்ற மடையன், இவன் சைதா ஷக்கியான்னு தெரியாது, ஸ்ரீதேவியா மூதேவியான்னு தெரியாது, ஆனா தன்னை பெரிய ஆள் மாதிரி இவன் நினைச்சுக்கிறது ஆச்சரியமா இருக்குன்றாங்க. ஆச்சரியமா தானே இருக்கு. அவங்களே தன்னைய மட்டப்படுத்திக்கிட்டாங்க, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இவன் ஒண்ணுமே இல்லை, இவன் தன்னைய பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஆச்சரியமா இருக்குப்பா அப்படின்றாங்க. எல்லாமா இருந்தவங்க தான் ஒண்ணும் இல்லைன்றாங்க, இவன் ஒண்ணுமே இல்லை எல்லாமா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்னடா இவன் இப்படி நினைக்கிறான் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம் அல்லது கைஃப யுக்தம் உம்ருஹு அவ் ரூஹுஹு, அவனுடைய ரூஹு, அவனுடைய வயது எப்படி முடிக்கப்படும், அவனுடைய ரூஹு எப்படி முடிக்கப்படும், அவனுடைய வயது, அவனுடைய இறுதி நாள் எப்படி இருக்கும், அவனுடைய ரூஹ் எப்படி கதமாகும் முடியுன்றதே அவனுக்கு தெரியாது. யௌமன் நவா சாரி அம் கைஃப யுக்தமு அமருஹு, அவனுடைய வயது எப்படி முடிக்கப்படும். இது ஒரு ஜும்லா. கைஃப யுக்தமு கதம்னா என்னப்பா? முடிக்கிறது. எங்க கதம் செஞ்சிடலாமா? குரான கதம் செஞ்சிடலாமா? அதாவது நிறைவு துவா ஓதிடலாமான்னு கேட்பாங்கல்ல. கதம்னா அவன் வயசு எப்படி முடியும், அவனுடைய கடைசி நேரம் நல்லா இருக்குமா, கலிமா வாயில வருமா வராதா, அதுவே அவனுக்கு தெரியாது. அவ் ரூஹு, மேலும் அவனுடைய ரூஹு யௌமன் நவா, மறுமை நாளிலே. யௌமன் நவானா என்ன நாள்? மறுமை நாளிலே. அவனுடைய ரூஹு மறுமை நாளிலே முத்தசப்பிலுன் அவ் முர்தகியுன். முத்தசப்பிலுன்னா தாழ்ந்ததாக இருக்குமா, அவ் முர்தகியுன் உயர்ந்ததாக இருக்குமா. நாளை மறுமை நாள் அவனுடைய ரூஹு முத்தசப்பிலுன் உயர்ந்ததாக இருக்குமா, முத்தசப்பிலுன்னா தாழ்ந்ததாக இருக்குமா, அவ் முர்தகியுன் பல படிகளை ஏறிய, பல அந்தஸ்தை ஏறியதாக இருக்குமா. அவ் ரூஹு, அவனுடைய ரூஹு யௌமன் நவா மறுமை நாளிலே முத்தசப்பிலுன் தாழ்ந்ததாக இருக்குமா, அவ் முர்தகியுன் உயர்ந்ததாக இருக்குமா. அவனுக்கு தெரியாது, ஆனா அசால்ட்டா இருக்கிறான். அதை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்றாங்க. வல் கிப்ரியாஉ லிரப்பினா, பெருமை என்பது லிரப்பினா நம்முடைய ரப்புக்காக உள்ளது. பெருமை என்பது யாருக்கு மட்டும் உள்ளது? நம்முடைய ரப்புக்காக உள்ளது. சிபத்தும் பி, அவனை கொண்டுள்ள அந்த தன்மை மஹ்சூஸத்துன் குறிப்பானதாக இருக்கும், அவனுக்கு மட்டுமே குறிப்பானதாக இருக்கும். எனவே அந்த பெருமையை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அப்படின்னா தவிர்த்து கொண்டான்னு அர்த்தம். தஜன்னபன்ஹா
அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். வத்தகா, பயந்து கொள்ளுங்கள். அந்த பெருமையை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பெருமையை விட்டும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கவிதை புரியுதா? புரியுதா தம்பி? எதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க? எல்லாமுமாக இருக்கிறவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. இவன் ஒண்ணுத்துக்கும் லாயஸ் இல்லாதவன் எல்லாமுமா இருக்கிறதா நினைக்கிறான். எந்த அளவு ஒண்ணும் இல்லாதவன் இவன் சஈதா ஷக்கியான்னு தெரியாது, சீதேவியா மூதேவியான்னு தெரியாது, அவன் இறுதி நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அவன் ரூஹ் மறுமை நாள்ல மேல இருக்குமா கீழே இருக்குமான்னு தெரியாது. இவன் பெரிய ஆள் மாதிரி நினைக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க. கிபிரியா, பெருமை அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. உஷாரா இருந்துக்கோ, எச்சரிக்கையா இருந்துக்கோ, தவிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவர் பெருமையை புகழை அல்லாஹ்வின் பக்கமே சேர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.